இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரூஸ் வெயின் பேட்மேன் கிடையாது, சூப்பர்மேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது, வண்டர் உமன் அக்வாமனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டிருக்காங்க. என்னடா இந்த உலகத்தில் நடக்குதுன்னு ஃப்ளாஷ் எந்திரிச்சு பார்த்தபோது இதெல்லாம் ரிவர்ஸ் ஃப்ளாஷோட வேலையாக இருக்க மொத்த உலகத்தையும் ரீசெட் பண்ணுறேன்னு இறங்கிறாரு. ஸோ இதுதான் டிசி அனிமேட்டட் எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட முதல் படம் 2013 ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக் ஃப்ளாஷ் பாயிண்ட் பேராடாக்ஸ். ஸோ இந்த படத்தில் ரீசெட் ஆன டைம்லைன்லேருந்து கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட டிசியு அனிமேட்டட் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றின நிறைய டீடைல்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கதை டைரக்டாக டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட ஃப்ளாஷ். ஸோ இந்த கதையிலேருந்து அங்கே இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த கதையும் அப்படியே மொத்த டிசியுமே ரீசெட் பண்ணி டிசியூவை புதுசாக உருவெடுக்க அந்த கதையில் இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்டிஸ் லீக் ஃப்ளாஷ் பாயிண்ட் பேராடாக்ஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் ஃப்ளாஷ் படம் இங்கே இருந்தால் காப்பி அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அதையே தான் பண்ணாங்க. ஸோ இப்போ டிசியூவில் மொதல் படமான சூப்பர்மேன் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, வரவேற்றுட்டும் இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே டிசியோட மொதல் படம் சூப்பர்மேன் கிடையாது, அதோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேறு. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் டிசி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.